வணக்கம் நண்பர்களே. டீலிமிடேஷன் பில் இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எம்பிக்களோட எண்ணிக்கை 543 இருந்து 850 உயர்த்துவதற்கு மத்திய அரசு முடிவு செய்திருந்த ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இப்படி எம்பிக்களோட எண்ணிக்கை 850 உயர்த்துவதன் மூலமா நாட்டுக்கு வளர்ச்சி ஏற்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 850 எண்ணிக்கை, அதாவது பழைய எண்ணிக்கையை விட கிட்டத்தட்ட 307 எம்பிக்கள் வந்து கூடுதலா வருவாங்க. இந்த 307 எம்பிக்கள் கூடுதலா வர்றதுனால என்ன பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த 307 எம்பிக்களான தொகுதி நிதி ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 18,420 கோடி வந்து கூடுதல் செலவினங்கள் உருவாகும். அதே சமயம் இந்த 307 எம்பிக்களுக்கான ஒவ்வொரு ஆண்டும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் 105 கோடி கூடுதல் செலவினமாகும். அதை தாண்டி 543 எம்பிக்களும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாரும் பேசுறதுக்கான கால அவகாசமோ நேரமோ நிச்சயமா இல்லன்னு தான் சொல்லணும். எல்லாரும் ஒரு பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல பேசுவாங்கன்னா வாய்ப்பே இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த கூடுதலா 307 எம்பிக்கள் உள்ள வரும்போது மொத்தமா 850 எம்பிக்களுக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இப்படி 850 எம்பிக்களும் பாராளுமன்றத்தோட செயல்பாடுகளை முழுமையா செயல்படுத்த முடியாத சூழல் இருக்கும்போது இந்த எண்ணிக்கை அவசியமா? இன்னைக்கு உள்ள சூழல்ல ஒரு 22 எம்பிக்கள் வைத்திருக்கிற ஒரு கட்சி பாராளுமன்ற செயல்பாட்டையே முடக்க முடியுற சூழல் இருக்கும்போது, நாளைக்கு இந்த எம்பிக்களோட எண்ணிக்கைகள் அதிகரிக்கும் போது குறிப்பிட்ட ஒரு பிராந்தியம் இல்ல குறிப்பிட்ட ஒரு மாகாணத்திலேயோ இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திலேயோ உள்ள எம்பிக்கள் ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தையும் முடக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுமா, உருவாகாதா? பாராளுமன்றத்தில் உள்ள எம்பிக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறது மூலமா நாடு வளர்ச்சி பாதைக்கு திரும்பும் இல்ல பெரிய அளவுல வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றது எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பசுமாட்டுக்கு அதோட கன்றை காட்டி மொத்த பாலையும் கறந்து வித்து லாபம் சம்பாதிக்கிறது எப்படியோ அப்படிதான் இன்னைக்கு இந்த டீலிமிடேஷன் பில்ல கொண்டு வரதுக்காக நாட்டோட வளர்ச்சியை காரணமா நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சிந்திக்க வேண்டியது நாம் தான். நன்றி நண்பர்களே.